வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு செம்ம ஸ்விங்கு -125 பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் ஆச்சு. அது விடுங்க, இது இந்த மந்த் ஆஃப் ஏப்ரலுக்கு மேக்கு வந்து 128 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருந்துச்சு. அண்ட் இன்ட்ரா டே ஸ்விங்கு தான் வந்து முக்கியம். காலையில் கீழே ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு ஆல்மோஸ்ட் +80-90 போயிட்டு மறுபடியும் கீழே வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு இன்ட்ரா டே ஸ்விங் வந்து பியூட்டிஃபுல்லாக அப்சைட் மூவ். நிறைய பேரை வந்து ட்ராப் பண்ணிச்சு. இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி எல்லாமே உண்டு. அண்ட் நல்லா இருந்துச்சு. நேற்றெல்லாம் வந்து 2 நாளாக வந்து பாசிட்டிவாக கொடுத்து நிறைய பேரை வந்து அப்சைடில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு. பார்க்கலாம் இது வந்து ஃபர்தர் அப்சைடுக்கான மூவா இல்லை ஒரு ட்ராப்பான்றது நம்ம பார்க்கணும். கேண்டில் வைஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிவன் அ டாப்பிங் டே அண்ட் டாப்பிங் டேலோட பாட்டம் வந்து உடச்சிச்சுன்னு சொன்னால் ஃபர்தர் டவுன் சைடுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குன்றது தெரியாது. ரீசெண்ட் லோ மார்ச் மாதத்தில் வந்துச்சு தெரியுமா, அரவுண்ட் 22,400-500 அந்த ஜோன் வந்தப்போ நான் வந்து சொன்னேன் ஒரு அப்மூவ்க்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அது வந்து வேவ் 4 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். அண்ட் வேவ் 4 வந்து மோர் ஆஃப் ப்ரைஸ் கரெக்ஷனோட டைம் கரெக்ஷன்ஸ் நிறைய பண்ணும். மேலேருந்து கீழே வந்துச்சு, மறுபடி மேலே போகுது. இது வந்து இட் இஸ் ஒன்லி புல் பேக் ரேலி. அண்ட் 24,800 வந்து டிசைசிவாக க்ராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என் வியூவை மாற்றிக்கிறேன்றது நான் சொல்லியிருந்தேன். அண்ட் லாஸ்ட் 14 ட்ரேடிங் டேஸ் கேப் அப் ஓப்பன் ஆச்சு. அந்த கேப் அப் ஓப்பன் ஆனதுலேருந்து இன்னமும் அந்த ஜோனில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இட் இஸ் மோர் டூயிங் எ டைம் கரெக்ஷன்ஸ். ஸோ இன்னமும் நான் என் வியூவை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். டவுன் சைடு வரத்துக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது. ஆனால் இந்த மூமெண்ட் வரைக்கும் டவுன் சைடுக்கான ரிஸ்க் எதுவுமே காட்டல. நிறைய ஸ்டாக்ஸ் இன் பர்டிகுலர் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறைய ரேலி ஆகிட்டு இருக்கு. இட்ஸ் அ டிப்பிக்கல் ரிஸ்க் ஃபேக்டர்னு. ஒரு மேஜர் ரேலி முடிஞ்சோடனே ஒரு கிராஷ் வரத்துக்கு முன்னாடி ரைட் ஒரு பெரிய ரேலி வந்து எப்பயுமே உண்டு. தட் இஸ் கால்ட் ட்ராப் பண்ணுறதுக்கான ரேலி. அண்ட் டிப்பிக்கலி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய மக்கள் வந்து ஸ்மால் கேப் மிட் கேப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே வந்து ரேலி ஆகிட்டுருக்கு. எல்லா ஸ்டாக்குமே நான் வந்து மேலே போகிற ஸ்டாக் எல்லாமே வந்து ட்ராப்னு நான் சொல்லு. பட் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ட்ராப்பில் இருக்குது. நம்ம வந்து பவர் ஸ்டாக்ஸ்லாம் வந்து மூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து வி ஐடென்டிஃபைடு இது எல்லாமே வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குன்றது. ஒரு 1 வீக் முன்னாடி கூட நம்ம வந்து ஸ்மால் கேப் பற்றி நம்ம வந்து பேசியிருந்தோம். தட் ஸ்மால் கேப் பியூட்டிஃபுல் ரேலிஸ் கொடுக்குது அண்ட் ஃபர்தர் அப்சைடுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மூவ் இப்போ வர மூவ் ரைட் அடுத்த ப்ராபப்ளி அபவுட் 15-20 டேஸ் ஆர் 1 மந்தில் வர மூவ் வந்து இட் இஸ் அ பிக் மூவ் அண்ட் ஃபைனல் மூவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபைனல்னால் இந்த ரேலியோட ஃபைனல் மூவ், அதுக்கப்புறமா பெரிய ஃபால் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து பேப்பரில் வந்து ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருந்தோம். அண்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ், என் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் வந்து நிறைய ஃபண்ட்ஸ் வந்து லாஸ்ட் 4 மந்த்ஸாக வந்து அண்டர் பர்ஃபார்மிங்கில் இருக்குது. அண்ட் இது ஃபர்தர் அண்டர் பர்ஃபார்மிங் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நவம்பர் டிசம்பர்லேயே வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸு இன் பர்டிகுலர் ஈக்விட்டி ஃபண்ட்ஸை வந்து எக்ஸிட் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன்றது தெரியும். அண்ட் எத்தனை பேர் எக்ஸிட் பண்ணிங்கன்றது தெரியாது. நிறைய பேர் வந்து பிக் பிராண்ட் நேம்ஸை வச்சுக்கிட்டு இவங்க தான் வந்து மார்க்கெட்டை வந்து தூக்கிட்டு போவாங்க சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்சல்யூட்லி அவங்களாம் தூக்கிட்டு போவாங்கன்றதை நான் சொல்ல. பாஸ்டில் வந்து தேர் தி பில்லர்ஸ் ஆஃப் தி இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட். அந்த ஸ்ட்ரக்சரே வந்து மாறுது. அண்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸில் வந்து டிசிஎஸோ இல்லை இன்ஃபோசிஸோ இல்லை சில ஐடி கம்பெனிஸோ நிஃப்டி 50லே இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெதர் அவங்க ட்ரான்ஸ்ஃபார்மிங் பண்ணிக்கிறாங்களா. ரைட் இப்போ இருக்கிற அந்த ஐடி சர்வீசஸ் ஐடியாவில் இருந்து அவங்க வந்து வேறு ஏதாச்சும் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்குதான்றதை நம்ம பார்த்தே ஆகணும். இவ்வளோ பெரிய கம்பெனி சரியுமா அந்த கேள்விக்கு வந்து நம்ம பேச வேணாம். 178 இயர்ஸ் ஓல்டு பேங்க் ரைட் உலகத்திலே இருக்கிறதுலே நம்பர் 2 நம்பர் 3 லெவலில் இருந்த பேங்க் வந்து 2008 வந்து கம்ந்துச்சு. அப்போ ஏஐ லாஸ்ட் 6 மந்த்ஸில் வந்து இட் ஹஸ் ப்ரூவ்ட் வாட் இட் கேன் டூன்றது, என்ன பண்ண முடியும்ன்றது உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கு. நிறைய இடத்துல வந்து கோடிங் நம்மலாம் வந்து மந்த்ஸ் கணக்காக மாதங்கள் கணக்காக நடக்கிற விஷயத்தை வந்து அதை வந்து சுட்கி போடுற தூரத்தில் வந்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அப்போ நிறைய சர்வீசஸ் இருக்கட்டும், நிறைய கோடிங் ஆகட்டும், இது எல்லாமே வந்து டேக் ஓவர்ஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஒரு ஈவெண்ட் வரத்துக்கு முன்னாடியே அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும் இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் திஸ் எக்ஸாக்ட்லி வி ஆர் டூயிங் இட். எங்களுக்கு இருக்கிற கஸ்டமர்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் த கஸ்டமர்ஸ் ரைட் ஆல்மோஸ்ட் 85-90% ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து எங்கள் பொசிஷன்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கிறோம். சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறோம். ப்ராபப்ளி வந்து ரிஸ்க் எடுக்கலாம்
லெவலில் இருக்கிற சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் மெஜாரிட்டி ஆஃப் த கஸ்டமர்ஸ்க்கு வந்து வி ஹவ் எக்ஸிட்டட். ஏன் எக்ஸிட் பண்ணோம்? மார்க்கெட் சரியில்லை. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்க முடியுமா? எஸ், பண்ணியிருக்க முடியும். அகெயின் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து வி ஹவன்ட் சஜஸ்டட் தட், ரைட்? இது எல்லாமே வந்து சின்ன சின்ன மூவ்ஸ், ஒரு 10 days 15 days 20 டேஸ்க்கான மூவ். எஸ், பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, அப்சல்யூட்லி நோ டவுட் அட் ஆல். நிறைய ஸ்டாக்ஸ், பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், நிறைய ஸ்டாக்ஸ், BHEL ஆகட்டும், BEL ஆகட்டும், ONGC ஆகட்டும், இல்லை ஷிப்பிங் கார்பரேஷன் எடுக்கட்டும், இது எல்லாமே வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் அபவுட் 25, 30, 40% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இன் லாஸ்ட் 15-20 days ட்ரேடிங்கில். அப்சல்யூட்லி நோ டவுட் அட் ஆல். பட் இது எல்லாமே வந்து ஸ்விங் ட்ரேட்ஸ். ஸோ ஸ்விங் ட்ரேட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு எஸ், வி கேன் ஆல்வேஸ் டூ இட். ஸோ எங்கள் கஸ்டமர்ஸை வந்து நாங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் யூடியூப்லேயும் நிறைய விஷயத்த அது மாதிரி தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ மார்க்கெட் எங்கே போகுதுன்றது ஒரு சைடு இருக்கட்டும், செக்டர் எந்த செக்டர் ஐடென்டிஃபை பண்ணுறோம், அண்ட் ஸ்டாக்ஸ் சிலதை வந்து வி டிஸ்கஸ், எங்களால் முடிஞ்சதை டிஸ்கஸ் பண்ணுறோம், முடியாதது வந்து வி ஆல்வேஸ் கிவ் யூ த ஹிண்ட். ஸோ இதே விஷயத்த தான் வந்து எங்களோட ட்ரைனிங்லேயும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், எங்களோட கஸ்டமர்ஸ்க்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து ஆஃப் லேட் அப்பார்ட் ஃப்ரம் ஈக்விட்டியை வந்து எங்களது வந்து வி ஆர் டூயிங் இட் வித் 2 சப்ரோக்கர்ஸோடு நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சப்ரோக்கர்ஸ் இல்லாத, ஈக்விட்டி இல்லாத மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் டேரெக்டாக வந்து வி ஆர் ட்ரைங் டு ஹேண்டில் இட் நவ். ஸோ யாருக்காச்சும் ஏதாச்சும் ரிக்வயர்மெண்ட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக யூ கேன் ஆல்வேஸ் கம் பேக் டு அஸ். சரி, இப்போ நிஃப்டி நெக்ஸ்ட், நிஃப்டி 50 இருக்குது. நிஃப்டி அடுத்த 50 எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் ஏப்ரல் மாதத்தில், இன்றைக்கி ஏப்ரல் லாஸ்ட்டுன்னு வச்சுங்களேன், ரைட்? இன்றைக்கி வந்து 28, இன்னும் 2 ட்ரேடிங் டேஸ் இருக்குது. பட் நிஃப்டி ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் இன்னையோட முடிஞ்சு போச்சு. ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட்டில் வந்து ஆல்மோஸ்ட் 13.5% வந்து அந்த செக்டர் மேலே போயிருக்கு. அதே மாதிரி நிஃப்டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 5.5% வந்து அப் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 6% அப் ஆயிருக்கு. நல்ல விஷயம், ரைட்? இந்த தடவை வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா BHEL, நான் இப்போ தான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், ஆல்மோஸ்ட் 39% அப் ஆயிருக்கு. பவர் இந்தியா இஸ் ஒன் ஸ்டாக்கு. நிறைய பேர் வந்து அதை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. பவர் இந்தியா வந்து பேசிக்லி ஹிட்டாச்சி குரூப்போட அவங்க வந்து பவர் செக்டாருக்கான பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கு, பவர் ஜென்ரேட்டர் கம்பெனிஸ்க்கு அவங்க வந்து எக்யூப்மெண்ட்ஸ் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தே ஆர் ஆல்சோ ப்ரொவைடிங் கன்சல்டன்சி. ஸோ எல்லா பவர் கம்பெனிக்கும் இவங்க வந்து ஒரு கனெக்டர் மாதிரின்றது நீங்கள் எடுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அரௌண்ட் 22,000 பக்கமாக வி ஐடென்டிஃபை திஸ் பர்டிகுலர் ஸ்டாக். இன்றைக்கி வந்து 33,000 பக்கமாக வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு இன் லாஸ்ட் 20 டேஸில். இதே மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் சோலார் இந்தியா இஸ் ஒன் மோர் ஸ்டாக். அதை பற்றி நம்ம வந்து விரைவாக வந்து பேசலாம். ஆல்மோஸ்ட் 23% அப்பு. VBL வருண் பிவரேஜ் வந்து ஆல்மோஸ்ட் 33% அப்பு. ஏஞ்சல் ஒன் ஏன் மேலே போயிட்டுருக்கான்றது தெரியல, பட் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏஞ்சல் ஒன்னும் ஆல்மோஸ்ட் 34% வந்து அப்பாயிருக்கு ஏப்ரல் மாதத்தில். அதானி என்டர்பிரைசஸ் ஒன் மோர் ஸ்டாக். அதானி என்டர்பிரைசஸ் என்ன சொல்லணுன்றது தெரியாது, நிறைய பேர் அதை பற்றி நெகட்டிவாக வந்து பேசிகிட்ருக்காங்க. பட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தட் ஒன், அவங்க வந்து எப்படி வேணா இருக்கட்டும், பட் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தப்பான விஷயம் இது வரைக்கும் பண்ணலை. எனிவே அவங்க வந்து க்ளோஸ் டு அபவுட் 32.3% வந்து அப்பா இருக்குது இந்த மந்த் ஆஃப் ஜான்வரி. ஆரக்கல் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 12,000 பேரை வந்து தூக்குனாங்க, ரைட்? இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 20,000 பேரை தூக்குறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 32-35,000 பேரை வந்து வேலையை விட்டு தூக்கும்போது கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்றது தெரியாது. பட் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 39% வந்து அப் ஆயிருக்கு. ஸோ வேலையை விட்டு நிறைய பேரை தூக்குனா கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதாக காட்டிகிட்டு இருக்கு. எனிவே வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ட்ரெண்ட்ஸ் மார்ச் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் போட்டு செம்ம மிதிச்சாங்க, ரைட்? ஆல்மோஸ்ட் 50% அந்த ஷேர் வந்து 60% வந்து கீழே விழுந்துச்சு. இந்த மந்த் ஆஃப் ஏப்ரல் மட்டுமே 25% அப்பா இருக்குது. டெக்னிக்கலாக நம்ம வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா டே சார்ட்டில் வந்து எஸ் இட் இஸ் அ பிரேக் அவுட். வீக்லி சார்ட்லையும் இதை வந்து பிரேக் அவுட்னு சொல்லணும். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இதை வந்து சஸ்டெயின் ஆகுதான்றதை பார்த்துட்டு அதுக்குமா ரீஎன்டர் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்தியன் மார்க்கெட்டோட இப்போ இருக்கிற சூழ்நிலை. அண்ட் ஓவரால் மார்க்கெட்டை நீங்கள் பொறுத்த வரைக்கும், ரைட், நாளைக்கு நான் வந்து நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், சில ஸ்டாக்ஸு இது எல்லாத்தையுமே வந்து சார்ட் வச்சு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் ஃப்ரெஷ் கான்ட்ராக்டில் நாளைக்கு வந்து ஃப்ரெஷ் கான்ட்ராக்டை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அகெயின் இது வந்து மெயின் ப்ராப்ளம் வந்து விட்டாச்சு. மெயின் ப்ராப்ளம் என்னது? உலக கடன், அமெரிக்காவோட க்ரோத், ரைட்? இதுதான் வந்து மெயின் பிரச்சனை. அண்ட் இந்த மெயின் பிரச்சனையை வந்து எது டிவியேட் பண்ணிட்டு போயிடுச்சு? வார்.
ஈரான் யூஎஸ் வார் வந்து டிவேட் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போ அமெரிக்கா வந்து அமைதியாக இருக்குது. அமைதியாக இருக்கிறதுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒன்று, செம்மையாக அடி வாங்கியிருக்கிறாங்க, இதுக்கு மேலே அடி வாங்கிறதுக்கான தெம்பு கிடையாது. இல்லை, அவங்க வேறு ஏதாச்சும் பெருசாக பண்ணுறதுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பெருசாக பண்ண முடியுமா தெரியாது, ரைட்? பட் இந்த அமைதிக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒன்று இருக்குது. பட் இது எல்லாத்துக்குமே வந்து யார் கப்பம் கட்டுறாங்க? நீங்களும் நானும் தான் கட்டிகிட்டு இருக்கோம். எப்படி? கேஸ் விலை அநியாயமாக ஏறி இருக்குது. நீங்கள் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வர கேஸ் வச்சுட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்காதீங்க. கமர்ஷியல் வெளில எடுத்து பாருங்கள், இன்னமும் வந்து தட்டுப்பாடு இருக்குது. ரிஜிஸ்டர் பண்ணி ரெகுலராக வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆல்மோஸ்ட் 80% வந்து இதாகிடுச்சு. மாதம் வந்து 100 சிலிண்டர் வாங்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் 80 சிலிண்டர் வந்துட்டுருக்கு. பட் நிறைய இந்த ரோட் சைட் கடையெல்லாம் இருக்குல்ல, அவங்களாம் வந்து அப்பப்போ போய் வெளியில் வந்து வாங்கிட்டு வருவாங்க. நிறைய ரோட் சைட் கடை நீங்கள் பார்க்கலாம், சின்ன கடையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் முடியிருக்கு. காரணம், இட் இஸ் பியூர் கேஸ் தட்டுப்பாடு. ஒரு விதத்தில் வந்து இது நல்லது, இன்னொன்று விதத்தில் பார்த்தால் பாவம். நிறைய பேர் வந்து இது மாதிரி சின்ன வியாபாரிகள் எல்லாமே வந்து அடி வாங்கியிருக்கிறாங்க. நல்லது என்னதுன்னு சொன்னால் ரெகுலரைஸ் ஆகுது. நிஜமாகவே ஒரு விஷயம் வந்து எனக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த விஷயத்தை வந்து பண்ணுறது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ எங்கள் ஹோட்டலே எடுத்துங்களேன், நாங்கள் வந்து மலர் டிஃபன் சென்டர்னு வச்சுருக்கிறோம். எங்கள் ஹோட்டலில் வந்து அஃபீஷியலாக நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நாங்கள் வந்து கேஸ் வாங்கலை. ஒருத்தர் போட்டுட்டு இருந்தாங்க, அப்படியே போடுப்பான்னு சொல்லிடணும். ஸோ அஃபீஷியலாக என் பேரில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை. வந்து கூப்பிட்டு கேட்டாங்க, சார் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா? ரிஜிஸ்டர் பண்ணலையா? தட்ஸ் ஓகே, இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், நாளில் வந்து உங்களுக்கு சிலிண்டர் போடுறோன்னு சொல்லிவிட்டு இம்மீடியட்டாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கான என்ன வேலையோ வந்து பண்ணாங்க. ஏன் இவ்வளோ நாள் ரிஜிஸ்டர் பண்ணல, இன்னம்லாம் நாங்கள் பண்ண மாட்டோன்ற கதையே கிடையாது. நல்ல வேலையாக வந்து நேராக வந்து பண்ணாங்க. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுன்னாங்க, ஃபில் பண்ணோம். இதெல்லாம் நாங்கள் வந்து இன்னும் பண்ணலை. அதாவது சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து எங்கள்கிட்ட இல்லை. என்ன டாக்குமெண்ட் இருக்கோ கொடுங்க, உங்களோட ஆதார் பேன் கார்டு கொடுங்க, முடிஞ்சு போச்சு. டூயிங் இட். ஸோ சின்ன கடைகளாக கூட இது மாதிரி வந்து டெஃபினட்டாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு தே கேன் ஆல்வேஸ் கெட் இட். அஃபிஷியல் ரேட்டில் வந்து வாங்க முடியும். பட் என்ன, எங்களோட டிமாண்ட் என்ன இருக்கோ அதோட சப்ளை கம்மியாக தான் இருக்குது. எனிவே, ஸோ இன்ஃப்ளேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து கண்ணாப்பினான்னு ஏறிட்டுருக்கு. இப்போ யூஎஸ் பிரச்சனைக்கு வரலாம். யூஎஸ் என்ன பண்ண போகுது? ஈரான் போர் ஒன்று, இன்னொன்று வந்து அவங்க கடனை வந்து, மூணாவது வந்து க்ரோத். உள்நாட்டில் வந்து அவங்க க்ரோத் எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்க? இந்த 3 விஷயத்துக்கு வந்து பதில் இல்லை. இது பதில் வரும்போது தான் மார்க்கெட் வந்து ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எஸ்பெஷலி யூஎஸில் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா க்ரோத்து, ரைட், ரியல் க்ரோத்துன்னு சொன்னால் ஏஐ வச்சு மட்டும்தான் க்ரோத் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு மட்டும்தான் வந்து ஸ்டாக்ஸ் மேலே ஏறிட்டுருக்கு. அந்த ஒரு 6-7 ஸ்டாக்ஸு, ரைட், அந்த 6-7 ஸ்டாக்ஸ் தான் வந்து மார்க்கெட் வந்து தூக்கி நிப்பாட்டிகிட்ருக்கு. எவ்வளோ நாளுப்பா அதை நீ தூக்கிட்டு இருப்ப, ரைட்? ஸோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அது பஞ்சர் ஆச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் பெருசாக சரியும். அண்ட் அந்த சரிவை வந்து எத்தனை பேர் தாங்குவாங்கன்றது தெரியல. இப்போ ரைட் நவ் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம், இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 6:30 பக்கமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கும் போதும் டாலர் இண்டெக்ஸ் அதே லெவலில் தான் இருக்குது, 98 பக்கமாக தான் இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் பெருசாக கீழே விழுந்திருக்கு. கோல்டு ஆல்மோஸ்ட் 2% விழுந்திருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2.8% வந்து கீழே விழுந்திருக்கு. க்ரூடு, நம்ம பிரெண்ட் க்ரூடு வந்து ஆல்மோஸ்ட் 2.5% ஏறி இருக்குது. $104.2 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் ருப்பி வீக்காக இருக்குது. நேற்று 94.19 இருந்துச்சு. ஸோ 25லேருந்து ஒரு 4 rupees 4 பைசா 5 பைசா வந்து ஸ்ட்ராங் ஆச்சு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 32 பைசா வந்து வீக்காக இருக்குது. 94.52 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ருப்பி வீக்காயும் கோல்டு வந்து இறங்கியிருக்கு. நேற்று வந்து 15,600-700 ஜோனில் இருந்தது வந்து இப்போ ரைட் நோ வந்து 15,350 ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2,45,000 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட சென்னையில் ஹோல்சேல் ரேட் சில்வர். 22 கேரட் வந்து 14,100 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் 2,65,000 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இண்டியாவிக்ஸ் வந்து ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. இன்றைக்கி இருந்த அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் மந்த் எண்டுனால வந்து பெருசாக வந்து காட்டிக்கல. எஃப்ஐஐஸ் இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் எந்த விதமான டேட்டாஸும் வரல. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.